ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு 5,00,000 மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. அது எப்படி நம்ம எலிஜிபிளா இல்லையான்னு செக் பண்ணுறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு ஒரு ஆப் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதில் லாகின் கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போய்க்கலாம். இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பெனிஃபிஷரிங்கிறத செலக்ட் பண்ணி மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நம்ம வெரிஃபை கிளிக் பண்ணோன்னா நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கீம் பிஎம்ஜேஏஒய் ஸ்கீமு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டு தமிழ்நாடுங்கிறது செலக்ட் பண்ணிக்கணும். என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் லோட் ஆகும். அப்புறம் சப்ஸ்கீமும் நமக்கு பிஎம்ஜேஏஒய் தான் நம்ம இப்போ பண்ணுறோம், செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எதை வச்சு சர்ச் பண்ணுறீங்க, ஃபேமிலி ஐடி இல்லைன்னா ஆதார் நம்பர் இல்லை பிஎம்ஜேஏஒய் ஐடி. நான் வந்து ஆதார் நம்பர் கிளிக் பண்ணிட்டேன். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷரி ஆப்ரேட்டர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் பெனிஃபிஷரி செலக்ட் பண்ணி தான் நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணணும். உள்ளே வந்து பெனிஃபிஷரி செலக்ட் பண்ணோடனே மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்திங்கன்னா ஓடிபி வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்சா கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச் கொடுக்குறேன். இப்போ இதில் என்னோடய ஆதார் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறது காட்டிடும். நான் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நோ பெனிஃபிஷரி ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. ஸோ நான் வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து இன்னொரு ஆதார் நம்பர் வந்து உங்களுக்கு என்ட்ரு பண்ணி காட்டுறேன். அவங்களுடைய கார்டு வந்து அவங்க ஆல்ரெடி எலிஜிபிலிட்டியில் இருக்காங்க. ஸோ இன்னொரு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கேன். அவங்க எலிஜிபிலிட்டியில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் காட்டிடும். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இன்னொரு ஆதார் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தேன். சர்ச் கொடுத்தோன்னே நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் எத்தனை மெம்பர், அந்த மாதிரி வந்துருச்சு. இதில் டவுன்லோட் கார்டு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த வீடியோவில் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.